சுவாமி விவேகானந்தருக்கும் அவரது சீடருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள். ஜனவரி 22 சனிக்கிழமை 1898. அதிகாலையில் நான் சுவாமிஜியை பார்க்க சென்றிருந்தேன். அப்போது அவர் கல்கத்தாவில் ராம்காந்த போஸ் தெருவில் 457ஆம் எண் வீட்டில் தங்கியிருந்தார். அது பலராம் பாபுவின் வீடு. அறை நிறைய பக்தர்கள் அமர்ந்திருந்தனர். சுவாமி விவேகானந்தர் கூறினார், ஸ்ரத்தை வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். பலமே வாழ்வு, பலவீனம் மரணம். மரணமற்ற சுதந்திரமான இயல்பாகவே தூய்மையான ஆன்மாவே நாம் பாவம் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. இத்தகைய நம்பிக்கைதான் வேண்டும். இத்தகைய நம்பிக்கையே நம்மை மனிதர்களாக்கும், நம்மை தெய்வமாக்கும். இந்த ஸ்ரத்தையை இழந்ததால்தான் நாடு உருக்குலைந்து போயிற்று. கேள்வி: நாம் அந்த ஸ்ரத்தையை எவ்வாறு இழந்தோம்? சுவாமி விவேகானந்தர் கூறினார், இளமையிலிருந்தே நாம் பெறுவது எதிர்மறையான கல்வி. நாம் உதவாக்கரைகள் என்றே நாம் கற்று வருகிறோம். நமது நாட்டில் பெரிய மனிதர்களெல்லாம் பிறந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. உடன்பாட்டு முறையிலான கல்வி எதையும் நாம் பெறவில்லை. கைகளையும் கால்களையும் எப்படி பயன்படுத்துவது என்பது கூட நமக்கு தெரியாது. ஆங்கிலேயர்களின் 7 தலைமுறை முன்னோர்களை பற்றி ஒன்று விடாமல் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் நமது முன்னோர்களை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. பலவீனத்தை கற்றுக்கொண்டோம். வெல்லப்பட்ட இனமான நாம் பலவீனர்கள், சுதந்திரமாக எதுவும் செய்ய முடியாதவர்கள் என்று கற்றுக்கொண்டோம். இந்த நிலையில் ஸ்ரத்தை எப்படி போகாமல் இருக்கும்? ஸ்ரத்தையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். தன்னம்பிக்கை மறுமலர்ச்சி பெற வேண்டும். அப்போது நமது நாட்டின் பிரச்சனைகள் எல்லாம் தாமாகவே படிப்படியாக தேர்ந்து போகும். கேள்வி: அது எப்படி? எல்லா தீமைகளும் விலகுவது என்பது முடியக்கூடியதா என்ன? அவசரமாக விலக்க வேண்டிய பல தீமைகள் நாட்டில் உள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் போன்ற நாட்டுப்பற்றுள்ள பல சங்கங்கள் சேர்ந்து பெரிய கலவரங்களை செய்கிறார்கள். ஆங்கில அரசாங்கத்திடம் கேட்கிறார்கள், நாம் குறைகளை தெரிவிக்க இதைவிட நல்ல வழி எது? இதற்கும் ஸ்ரத்தைக்கும் என்ன தொடர்பு? சுவாமிஜி கூறினார், குறை யாருடையது? அரசாங்கம் அதில் தலையிட வேண்டுமா அல்லது நீங்களே அகற்றிக் கொள்வீர்களா? கேள்வி: அரசாங்கம்தான் அகற்றும். மன்னன் தராவிட்டால் மக்கள் எங்கிருந்து பெறுவார்கள்? எப்படி பெறுவார்கள்? சுவாமிஜி கூறினார், பிச்சைக்காரனின் குறை ஒரு நாளும் தீராது. நீங்கள் கேட்பதையெல்லாம் அரசாங்கம் தந்துவிட்டதாகவே வைத்துக்கொள்வோம். பெற்ற அவற்றை பேணிக்காக்கும் மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எனவே முதலில் மனிதர்களை உருவாக்குங்கள். மனிதர்களே வேண்டும். ஸ்ரத்தை இல்லாமல் மனிதன் எப்படி உருவாக முடியும்? கேள்வி: ஆனால் பெரும்பான்மையினர் இப்படி நினைக்கவில்லையே. சுவாமிஜி கூறினார், பெரும்பான்மையினர் என்போர் முட்டாள்களே, மந்த புத்தியினரே, அறிவுடையோர் மிக சொற்பமே. அறிவுள்ள அந்த சிலரே எல்லா துறையிலும் தலைவர்களாக இருக்கிறார்கள். இவர்களின் கையசைவில்தான் பெரும்பான்மையினர் நடக்கிறார்கள். இவர்களின் கட்டளைப்படி நடப்பதால் எல்லாம் ஒழுங்காக நடைபெறும். அகம்பாவம் பிடித்தவர்கள்தான் தாங்களே தங்களை வழிநடத்துவதாக ஏமாற்றிக்கொண்டு தங்களையே அழைத்துக் கொள்கிறார்கள். சமுதாய சீர்திருத்தத்தை பற்றி வாய்க்கிளியே பேசுகிறீர்களே, இதுவரை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்கள் சமூக சீர்திருத்தமெல்லாம் விதவை மறுமணம் அல்லது பெண் விடுதலை அல்லது இது போன்ற ஏதோ ஒன்று, அப்படித்தானே? இந்த சீர்திருத்தங்கள் குறிப்பிட்ட ஏதோ ஒரு ஜாதியினருக்கு நன்மை செய்யலாம். நாடு முழுவதற்கும் அவற்றால் என்ன பயன்? இவையெல்லாம் சீர்திருத்தங்களா அல்லது சுயநல கொள்கைகளா? எப்படியாவது உங்கள் அறையை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எக்கேடு கெட்டும் போகட்டும், அப்படித்தானே? கேள்வி: அப்படியானால் சமுதாய சீர்திருத்தமே வேண்டாம் என்கிறீர்களா? சுவாமிஜி கூறினார், யார் அப்படி சொன்னது? அது வேண்டியதுதான். நீங்கள் சீர்திருத்தம் என்று சொல்பவற்றுள் பலவும் சாதாரண மக்களை அணுகவே இல்லை. நீங்கள் பெரிதாக பேசும் விதவை மறுமணம், பெண் விடுதலை எல்லாம் ஏற்கனவே அவர்களிடம் உள்ளன. அதனால் இதையெல்லாம் ஒரு சீர்திருத்தம் என்றே அவர்கள் எண்ண மாட்டார்கள்.
ஸ்ரத்தையின்மையே நமது துன்பங்களுக்கு காரணம். மேலும் துன்பங்களை கொண்டு வருவதும் ஸ்ரத்தையின்மையே தான் என்பதே என் கருத்து. நோயை அடக்கி வைப்பது நல்லது. நோயின் மூல காரணத்தை அழிப்பதே எனது சிகிச்சை முறை. பலவித சீர்திருத்தங்கள் வேண்டும். அவை வேண்டாம் என்று சொல்பவன் முட்டாள். உதாரணமாக, இந்தியாவில் கலப்பு திருமணம் வேண்டும். அது இல்லாததால் தான் உடல் பலவீனம் ஏற்பட்டு சமுதாயமே அழியும் நிலைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. அன்று சூரிய கிரகணம். எனவே சுவாமிஜியிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தவர் அவரை வணங்கி, நான் கங்கையில் நீராட செல்ல வேண்டும், இன்னொரு நாள் வருகிறேன் என்று கூறி விடைபெற்றார். ஜனவரி 23 ஞாயிறு 1898. இன்று மாலை பாக்பஜாரில் பலராம் பாபுவின் வீட்டில் ராமகிருஷ்ண மிஷனின் வாராந்தர கூட்டம் கூடும் நேரம். சுவாமி துரியானந்தர், சுவாமி யோகானந்தர், சுவாமி பிரேமானந்தர் மற்றும் பலரும் மடத்திலிருந்து வந்திருந்தனர். சுவாமிஜி கிழக்கு வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார். அங்கும் வடக்கு தெற்கு பகுதிகளிலும் மக்கள் கூடியிருந்தார்கள். சுவாமிஜி கல்கத்தாவில் இருக்கும் நாட்களில் கூட்டம் இப்படித்தான் இருக்கும். சுவாமிஜி இனிமையாக பாடுவார் என்பதை அறிந்த கூட்டத்தினர் அவரது பாடலை கேட்க விரும்பினர். இதை அறிந்த மாஸ்டர் மகாசயர் ஒரு சில பிரமுகர்களிடம் சுவாமிஜியிடம் பாடுமாறு வேண்டும்படி கூறினார். அதை கண்ட சுவாமிஜி, மாஸ்டர் மகாசயரே, உங்களுக்குள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? சத்தமாக சொல்லுங்கள் என்றார். மாஸ்டர் மகாசயர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுவாமிஜி தனது இனிய குரலில், அன்பு அன்னை சியாமாவை உனது நெஞ்சிற்குள்ளேயே இருத்துவாய் என்று தொடங்கும் பாடலை பாடினார். வீணை நாதம் போல் அந்த பாடல் ஒலித்தது. அது முடிந்ததும் அவர் மாஸ்டர் மகாசயரிடம், இப்போது திருப்திதானே? இனி பாடல் கிடையாது. இல்லாவிட்டால் தெய்வீக போதையில் நான் அடித்து செல்லப்பட்டு விடுவேன். அது மட்டுமின்றி சொற்பொழிவு செய்து செய்து என் குரல் தடித்து விட்டது. அதிகமாக நடுங்கவும் செய்கிறது என்றார். பிறகு சுவாமிஜி அங்குள்ள ஒரு பிரம்மச்சாரியிடம் முக்தியின் இயல்பு என்பது பற்றி பேசும்படி கூறினார். அது முடிந்த பின் மேலும் ஓரிருவர் பேசினர். அதன் பிறகு பேசிய தலைப்பில் விவாதங்கள் நிகழ்த்தும்படி ஓர் இல்லற சீடரிடம் கூறினார். அந்த இல்லற சீடர் அத்வைதம், ஞானம் என்பவற்றிற்கு முதலிடம் கொடுத்து துவைதம், பக்தி போன்றவற்றை தாழ்த்தி பேசினார். அதற்கு இன்னொருவர் எதிர்ப்பு தெரிவித்தார். நீண்ட நேரம் இருவரும் தர்க்கம் செய்தனர். சுவாமிஜி சிறிது நேரம் அதை கவனித்தார். சொற்போர் வலுப்பதை கண்டபோது அவர்களை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்தார். வாதம் செய்யும்போது ஆத்திரவசப்பட்டு ஏன் அனைத்தையும் கெடுக்கிறீர்கள்? உண்மை ஞானமும் உண்மை பக்தியும் ஒன்றே என்று குருதேவர் கூறுவது வழக்கம். பக்தி நெறியில் இறைவன் அன்பு வடிவமாக கொள்ளப்படுகிறான். நான் அவனை நேசிக்கிறேன் என்று சொல்வது கூட பொருந்தாது. ஏனெனில் அவரே அல்லவா அன்பின் வடிவம். உள்ளத்தில் எழும் அன்பும் அவரே அல்லவா? அதுபோலவே அனைத்து வசீகரமும் அவரே. திருடன் திருடுவது, விலைமகள் விபச்சாரம் செய்வது, தாய் குழந்தையை நேசிப்பது எல்லாவற்றிலும் அவரே இருக்கிறார். கோலங்கள் ஒன்றை ஒன்று கவர்கின்றன. அங்கும் அவரே இருக்கிறார். எங்கும் அவரே. ஞான நெறியும் இறைவன் எங்கும் இருக்கிறார் என்றே கூறுகிறது. இங்குதான் பக்தி மற்றும் ஞான நெறிகள் சமரசப்படுகின்றன. தெய்வீக காட்சி நிலையில் அல்லது சமாதி நிலையில் இருமை எண்ணம் அழிகிறது. பக்தன் பகவான் என்ற வேறுபாடு மறைகிறது. இறைவனிடம் தொடர்பு கொள்ள 5 விதமான உறவு முறைகளை பக்தி நூல்கள் கூறுகின்றன. அவற்றுடன் இன்னொன்றையும் சேர்த்து கொள்ளலாம். இறைவனை தன்னிலிருந்து அபேதமானவராக, அதாவது பிரிவற்றவராக கொண்டு சாதனைகள் செய்வதே அது. இவ்வாறு பக்தர்கள் அத்வைதிகளை அபேதவாதி பக்தர்கள் என்று அழைக்கலாம். மாயையின் வலைக்குள் இருக்கும் வரை துவைதம், அதாவது இருமை இருக்கவே செய்யும். இடம், காலம், காரணகாரியம் அல்லது நாமரூபம் இவையே மாயை. இந்த மாயையை கடந்து செல்லும்போதுதான் அத்வைதம் அல்லது ஒருமை நிலை அறியப்படுகிறது. அப்போது அவன் துவைதியும் அல்ல,
அத்வைதியும் அல்ல. எல்லாம் ஒன்றே என்ற உணர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. பக்தன் ஞானி என்னும் வேற்றுமை எங்கே தெரியுமா? ஒருவன் கடவுளை வெளியே பார்க்கிறான், இன்னொருவன் உள்ளே பார்க்கிறான். இன்னொரு கருத்தும் உள்ளது. பக்தியில் பராபக்தி என்ற நிலை உள்ளதாக ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவார். முக்தியை அடைந்து அத்வைதத்தில் நிலை பெற்று இறைவனிடம் செலுத்தும் பக்தியே அது. முக்தியடைந்தவன் ஏன் பக்தி செலுத்த வேண்டும் என்று கேட்கலாம். அதற்கு பதில் இதுதான். முக்தன் அனைத்து நியதிகளையும் கேள்விகளையும் கடந்தவனாக இருக்கிறான். முக்தர் ஆன பின்பும் பலர் தாங்கள் விரும்பியே பக்தியை வைத்துக் கொள்கின்றனர். கேள்வி: சுவாமிஜி, திருடன் திருடுவதிலும் விலைமகளின் விபச்சாரத்திலும் இறைவன் இருக்கிறாரா? அப்படியானால் பாவங்களுக்கும் அவர்தானே பொறுப்பாகிறார்? சுவாமிஜி கூறினார், அது மிக உயர்ந்த அனுபூதி நிலை. அன்பு மற்றும் வசீகர இயல்புள்ள அனைத்துமே இறைவன்தான் என்று காண முடிகின்ற உணர்வு அனுபூதியின் மிக உயர்ந்த நிலையிலேயே வருகிறது. அவ்வாறு காணவும் அன்றாட வாழ்வில் அதை கடைபிடிக்கவும் வேண்டுமானால் முதலில் அந்த நிலையை அடைந்திருக்க வேண்டும். கேள்வி: ஆனாலும் கடவுள் பாவத்திலும் இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும்? சுவாமிஜி கூறினார், உண்மையில் பாவம் புண்ணியம் என்று இரண்டு இல்லை. நமது வசதிக்காக வைத்து கொண்ட சொற்களே அவை. ஒரே செயலின் ஒரு விதமான செயல்முறையை பாவம் என்கிறோம், இன்னொரு விதமான செயல்முறையை புண்ணியம் என்கிறோம். உதாரணமாக விளக்கை எடுத்துக்கொள்வோம். அது எரிவதால் தான் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ வேலைகளை செய்கிறோம். இது விளக்கின் ஒரு விதமான பயன். அதே விளக்கில் கையை வை, கை பொசுங்கிவிடும். அது விளக்கின் இன்னொரு விதமான நிலை. எனவே ஒரு பொருள் நல்லதா கெட்டதா என்பதை நாம் பயன்படுத்தும் விதமே தீர்மானிக்கிறது. பாவ புண்ணியமும் அவ்வாறே. பொதுவாக சொன்னால் மனத்தையும் உடலையும் நற்செயல்களுக்கு பயன்படுத்துவது புண்ணியம், தகாத செயல்களுக்கு பயன்படுத்துவது பாவம். பல கேள்விகளுக்கு சுவாமிஜி விடையளித்தார். அப்போது யாரோ ஒருவர், கோலங்கள் ஒன்றை ஒன்று கவரும் கவர்ச்சியிலும் இறைவன் இருக்கிறான் என்பது உண்மையோ பொய்யோ, ஆனால் அதில் கவிதை நயம் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது என்றார். சுவாமிஜி கூறினார், இல்லை, அது வெறும் கவிதை அல்ல. மெய்யுணர்வு பெற்றவனுக்கு அதை காண முடியும். இந்த கருத்தை மேலும் சுவாமிஜி விரித்து கொண்டே போனார். அதிலிருந்து நான் புரிந்து கொண்டவை இவையே. ஜடப்பொருளும் உணர்வும் இரண்டாக தோன்றினாலும் அவை ஒரே பொருளின் இரு நிலைகளே. அதுபோல் புற அக உலகங்களில் காணும் அனைத்து சக்திகளும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகளே ஆகும். உணர்வு சக்தி குறைவாக வெளிப்படும் ஒன்றை ஜடப்பொருள் என்கிறோம். அதிகமாக வெளிப்படும் ஒன்றை உயிர் வாழ்வதாக கருதுகிறோம். ஆனால் எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் பூரணமான ஜடப்பொருளாக இருக்கின்ற ஒன்று இருந்ததில்லை. புற உலகில் புவியீர்ப்பாகவும் காந்த சக்தியாகவும் தோன்றும் சக்தியே நுட்பமான நிலையில் அன்பாக தோன்றுகிறது. இன்னும் நுட்பமான நிலையில் அதுவே ஆன்மீக அனுபூதியின் பல நிலைகளாக தோன்றுகிறது. கேள்வி: நடைமுறையில் இந்த வேறுபாடு ஏன் இருக்க வேண்டும்? தன் ஆற்றலை மனிதன் ஏன் தவறான வழிகளில் செலவிட வேண்டும்? சுவாமிஜி கூறினார், சொந்த வினைப்பயனாலேயே இது நிகழ்கிறது. முன்பு செய்ததற்கு ஏற்ப இப்போது நிகழ்கிறது. எனவே மனப்போக்குகளை அடக்கி தகுந்த வழியில் செலுத்துவது மனிதனின் கைகளிலேயே உள்ளது. கேள்வி: அப்படி முன்வினை பயன் என்றே வைத்து கொண்டாலும் அதற்கு ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டும் அல்லவா? துவக்கத்திலேயே நமது மனப்போக்குகள் நல்லது அல்லது கெட்டதாக ஏன் இருக்க வேண்டும்? சுவாமிஜி கூறினார், ஆரம்பம் இருந்ததென்று உனக்கு யார் சொன்னது? படைப்பிற்கு துவக்கமில்லை என்றே வேதங்கள் கூறுகின்றன. இறைவன் உள்ள நாள் முதலே படைப்பும் உண்டு. கேள்வி: மாயை ஏன் வந்தது? எங்கிருந்து வந்தது? சுவாமிஜி கூறினார், கடவுளை பொறுத்தவரையில் ஏன் என்ற கேள்வியே தவறு. தேவைகளோ குறைகளோ உள்ள இடத்தில் மட்டும்தான் அதை கேட்க முடியும். தேவைகள் எதுவுமற்ற பரிபூர்ணமான ஒருவரை பற்றி என்ன கேள்வி எழ முடியும்? மாயை எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி இருக்கவே முடியாது. காலம், இடம், காரண காரியம் என்பதே மாயை. நீங்கள், நான், மற்ற அனைவரும் இந்த மாயைக்குள் இருக்கிறோம்.
நீங்களோ மாயையை கடந்த பொருளை பற்றி கேட்கிறீர்கள். மாயைக்கு உள்ளிருக்கும்போது அதை கடந்த ஒன்றை பற்றி கேள்வி எழ முடியுமா? மேலும் பல கேள்விகள் தொடர்ந்தன. மில், ஹாமில்டன், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் முதலியவர்களின் தத்துவங்களை பற்றி உரையாடல் நிகழ்ந்தது. எல்லோருக்கும் திருப்தியளிக்கும் வகையில் சுவாமிஜி அவற்றை பற்றி பேசினார். மேலை தத்துவங்களில் அவருக்கு இருக்கும் பரந்த அறிவும் பொருத்தமான பதில்களும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தின. பல விஷயங்களை பற்றிய ஒரு சிறிய உரையாடலுக்கு பின் கூட்டம் கலைந்தது. 24 ஜனவரி 1898. கடந்த சனிக்கிழமை சுவாமிஜியிடம் பல கேள்விகள் கேட்டவர் அன்றும் வந்திருந்தார். கலப்பு மணத்தை பற்றி பேச்சை ஆரம்பித்து பல இனங்களுக்கிடையில் கலப்பு மணத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று சுவாமிஜியிடம் கேட்டார். சுவாமிஜி கூறினார், வேறுபட்ட மதங்களை பின்பற்றும் இனங்களுக்கு இடையில் கலப்பு மணம் வேண்டும் என்பது எனது கருத்து அல்ல. தற்கால நிலையில் அவ்வாறு நடப்பது சமுதாயத்தின் கட்டுக்கள் குலைந்து பல்வேறு தீமைகளுக்கு காரணமாகும் என்பது நிச்சயம். ஒரே மதத்தினரிடையே கலப்பு மணம் வேண்டும் என்றே நான் கூறுகிறேன். கேள்வி: அது கூட பல குழப்பங்களை உண்டாக்கத்தானே செய்யும். வங்காளத்தில் பிறந்து வளர்ந்த மகள் எனக்கு இருப்பதாக கொள்வோம். அவளை மராட்டி அல்லது தமிழ் இளைஞனுக்கு மணம் செய்தால் அவள் தன் கணவனின் மொழியை புரிந்து கொள்ள மாட்டாள். அவனும் மனைவியின் மொழியை புரிந்து கொள்ள மாட்டான். பழக்க வழக்கங்களிலும் பெரிய வேறுபாடுகள் இருக்கும். இது தம்பதிகளிடையே உள்ள பிரச்சனை. சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் குழப்பங்கள் அதிகமாகவே செய்யும். சுவாமிஜி கூறினார், இத்தகைய கலப்பு மணங்கள் பரவலாக நிகழும் காலம் அவ்வளவு அருகில் இல்லை. மேலும் திடீரென்று அவற்றை செய்வது சரியல்ல. தடைகள் மிகவும் குறைந்த வழியில் செல்வது செயல்புரிவது பற்றிய இரகசியங்களுள் ஒன்றாகும். எனவே முதலில் ஒரே ஜாதியின் உட்பிரிவுகளுக்குள் திருமணங்கள் நடக்கட்டும். உதாரணமாக வங்காளத்தில் உள்ள காயஸ்த ஜாதியை எடுத்துக்கொள்வோம். அதில் உத்தரராடி, தக்ஷிணராடி, வங்கஜா போன்ற பல உட்பிரிவுகள் உள்ளன. அவர்கள் ஒருவருக்கொருவர் மனம் புரிந்து கொள்வதில்லை. இப்போது உத்தர மற்றும் தட்சிண ராடி பிரிவினருக்கிடையே கலப்பு மனம் நிகழட்டும். அது முடியாவிட்டால் வங்கஜா தக்ஷிண ராடியிடையே நடக்கட்டும். இருப்பதை இவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும். முழுவதையும் உடைத்து பொடியாக்குவது சீர்திருத்தமாகாது. கேள்வி: அப்படியே இருக்கட்டும். அதனால் என்ன நன்மை விளையும்? சுவாமிஜி கூறினார், ஒரு விஷயம் உன் கண்களுக்கு தென்படவில்லையா? நமது சமுதாயத்தில் பல நூற்றாண்டுகளாக ஒரே ஜாதியின் உட்பிரிவுகளுக்கு இடையில் மனம் புரிவது தடுக்கப்பட்டதால் தற்போது நெருங்கிய உறவினர்களுக்கிடையே திருமணம் புரிவது ஆரம்பித்துவிட்டது. இதனால் மக்களின் உடல் வலிமை குறைகிறது. நோய்களுக்கும் மற்றும் பல தீமைகளுக்கும் அவர்கள் எளிதில் ஆளாகின்றனர். குறிப்பிட்ட சிறிய சமுதாய வட்டத்திற்குள்ளேயே இரத்தம் சுழல்வதால் அது கெட்டுவிட்டது. அதனால் குழந்தை பிறக்கும்போதே பெற்றோரிடமிருந்து பெற்ற நோயுடனேயே பிறக்கிறது. நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராடும் ஆற்றல் அந்த இரத்தத்தில் இருப்பதில்லை. நோய்க்கிருமிகள் உடனே தாக்கிவிடுகின்றன. திருமண வட்டத்தை விரிப்பதால் புதிய இரத்தம் உடலுக்குள் புகுகிறது. அதனால் இன்றைய நோய்கள், அவற்றிலிருந்து வரும் பல வகை துன்பங்கள், இவற்றிலிருந்து நம் மக்களை காப்பாற்ற முடியும். நமது சந்ததியினர் புத்துணர்வு பெற்று வளர முடியும். கேள்வி: சிறு வயதிலேயே திருமணம் செய்வதை பற்றி தங்கள் கருத்து என்ன? சுவாமிஜி: வங்காளத்தின் படித்த வகுப்பினருக்கிடையில் மகன்களுக்கு சிறு வயதில் மனம் செய்விக்கும் வழக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. பெண்களும் முன்பை விட ஓரிரு வயது ஏறிய பின்னரே மணமுடித்து கொடுக்கப்படுகிறார்கள். அது பணம் இல்லாததால் தான் என்பது வேறு விஷயம். காரணம் எதுவும் ஆகட்டும், பெண்களின் திருமண வயது இன்னும் உயர்த்தப்பட வேண்டும். பாவம், தந்தைதான் என்ன செய்வான்? பெண் சிறிது வளர்ந்துவிட்டால் போதும். தாய், உறவினர், அண்டை பெண்கள் என்று ஒவ்வொருவரும் அவளுக்கு வரன் தேடும்படி கூக்குரலிட தொடங்கி விடுவார்கள். தேடி முடிக்கும் வரை அவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். இந்த விஷயத்தில் உங்கள் தர்ம காவலர்களான மதவாதிகளை பற்றி எதுவும் சொல்வதை விட சொல்லாமல் இருப்பதே நல்லது. இப்போது அவர்கள் சொல்வதை யாரும் கேட்பதில்லை. எனினும் அவர்கள் தங்களை தாங்களே
தலைவராக காட்டிக்கொள்கிறார்கள். 12 வயதிற்கு குறைந்த பெண்களை திருமணம் செய்து கொள்பவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறும் திருமண வயது நிர்ணய சட்டம் ஒன்றை அரசாங்கம் கொண்டு வந்தபோது, ஐயோ மதம் தொலைந்து விட்டது, அழிந்து போய்விட்டது என்று அன்று அவர்கள் இட்ட ஓலம் இருக்கிறதே, அடடா, அதனை என்னவென்று சொல்வது? 12, 13 வயதிலேயே பெண்ணை தாயாக்குவதில்தான் மதமே உள்ளது போலும். அட கடவுளே, இது என்ன மதம்? இந்த லட்சணத்தில் இவர்கள் கலவரம் செய்து அரசியல் உரிமைகளை வேறு கேட்கிறார்களே என்று அரசாங்கம் எண்ணுவதும் இயல்புதானே. கேள்வி: அப்படியானால் ஆண்களும் பெண்களும் வயது ஏறிய பின்தான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதா தங்கள் கருத்து? சுவாமிஜி கூறினார், ஆம், அதனுடன் கல்வியும் புகட்டப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஒழுக்க நெறி தவறுதல் போன்ற சீர்வு குலைவுகள் ஏற்படும். கல்வி என்றால் இக்கால கல்வி என்பது எனது கருத்து அல்ல. உடன்பாட்டு முறையிலான கல்வியையே நான் குறிப்பிடுகிறேன். வெறும் புத்தக படிப்பால் எந்த பயனும் இல்லை. சிறந்த குணத்தை உருவாக்குகின்ற, மன வலிமையை வளர்க்கின்ற, அறிவை விரிய செய்கின்ற, ஒருவனை சொந்த கால்களில் நிற்க செய்கின்ற கல்வியே தேவை. கேள்வி: பெண்களிடையே பல சீர்திருத்தங்கள் வேண்டியுள்ளது. சுவாமிஜி கூறினார், இத்தகைய கல்வி பெற்றால் பெண்கள் தங்கள் பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ள முடியும். எதற்கெடுத்தாலும் ஒப்பாரி வைப்பதற்குத்தான் அவர்கள் இதுவரை கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒன்றானால் போதும், அழத் தொடங்கி விடுவார்கள். வீர உணர்வை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இந்த காலத்தின் தற்காப்பு முறைகளை கூட அவர்கள் அறிய வேண்டியுள்ளது. ஜான்சி ராணியின் வீரத்தை எண்ணி பாருங்கள். கேள்வி: நீங்கள் சொல்வது முற்றிலும் புதிய முறையாக இருக்கிறது. இந்த முறையில் நமது பெண்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு நீண்ட காலம் ஆகும் என்று எண்ணுகிறேன். சுவாமிஜி கூறினார், நம்மால் இயன்ற அளவு முயல வேண்டும். அவர்களுக்கு கற்பிப்பது மட்டுமல்ல, நாமும் கற்க வேண்டியவை உள்ளன. தந்தையாகிவிட்டால் எல்லாம் ஆகிவிட்டதா? பல பொறுப்புகளை சுமக்க வேண்டும். நமது பெண்களுக்கு ஒரு விஷயத்தை சுலபமாக சொல்லிக் கொடுக்க முடியும். அது கற்பு நெறி. அது அவர்களின் பாரம்பரிய பண்பு. அதை அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள். அதை அவர்களிடம் வேரூன்ற செய்து அவர்களிடம் பண்பு நலத்தை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் இல்லறத்தில் இருந்தாலும் சரி, திருமணம் செய்யாமல் இருந்தாலும் சரி, கற்பை காப்பதற்காக உயிரை வேண்டுமானாலும் விட தயங்காதவர்களாக செய்ய வேண்டும். ஒரு லட்சியத்திற்காக உயிரை தியாகம் செய்வது என்பது சாதாரண வீரமா? இன்றைய நிலைமையை பார்த்தால் சில பெண்களாவது துறவு வாழ்க்கையில் பயிற்சி பெற வேண்டும் என்று தோன்றுகிறது. பண்டைய காலம் முதலே அவர்களது இரத்தத்தில் கலந்து ஓடும் கற்பு என்னும் பண்பு நலத்தின் ஆற்றலால் அவர்கள் துறவு நெறியில் நிலை பெற வேண்டும். அதனுடன் அவர்களுக்கு நன்மை பயக்கின்ற விஞ்ஞானம் மற்றும் பிற விஷயங்களையும் கற்பிக்க வேண்டும். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் நன்மை தரும். இதை அறிந்தால் அவர்கள் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியுடனும் கற்பார்கள். நமது தாய்நாட்டின் நன்மைக்காக பாரத தாயின் மக்களுள் சிலராவது புனிதமான பிரம்மச்சாரிகளாகவும் பிரம்மச்சாரிணிகளாகவும் வாழ வேண்டும். கேள்வி: இவர்களால் நாட்டிற்கு எப்படி நன்மை உண்டாகும்? சுவாமிஜி கூறினார், அவர்களை பார்ப்பதாலும் அவர்களின் முயற்சிகளாலும் தேசிய நிலைமையில் ஒரு தலைகீழ் மாற்றம் உண்டாகும். இப்போதுள்ள நிலைமை என்ன? பெண்ணுக்கு 9 அல்லது 10 வயதானால் போதும், எப்படியாவது அவளை ஒருவனிடம் கைப்பிடித்து கொடுத்துவிட வேண்டும். 13 வயதில் ஒரு குழந்தை பிறந்துவிட்டாலோ குடும்பம் முழுவதுமே கொண்டாட்டமும் குதூகலமும் தான். இந்த நிலைமையை தலைகீழாக்கினால் போதும். நாட்டில் ஸ்ரத்தை என்பது படிப்படியாக மீண்டும் வந்துவிடும். நான் முன்பு கூறியது போல் பிரம்மச்சரிய நெறியில் நிற்பவர்களை பற்றி என்ன சொல்வேன்? அவர்களிடம்தான் எவ்வளவு ஸ்ரத்தையும் தன்னம்பிக்கையும் வளரும். கேள்விகள் கேட்டவர் சுவாமிஜியை வணங்கி விடைபெற தயாரானார். சுவாமிஜி அவரிடம் அடிக்கடி வரும்படி கூறினார். அவரும் அதற்கு கண்டிப்பாக வருகிறேன். இங்கு வருவதால் எவ்வளவோ நன்மைகள் உண்டாகின்றன. இதுவரை எங்கும் கேட்டிராத பல புதிய விஷயங்களை உங்களிடமிருந்து கேட்டேன் என்றார். இரவு உணவிற்கு நேரமானதால் நானும் வீடு திரும்பினேன்.